விடாமுயற்சி இந்த படம் ஜெயிலர் அண்ட் லியோ இந்த படத்துடைய கலெக்ஷன் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் 1000 crore படமா அமையுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஜெயிலர் அண்ட் லியோ இந்த ரெண்டு படத்தோட கலெக்ஷனை வந்து பீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய அளவில் எல்லாருமே சொல்ற விஷயம், இந்த படம் பெரிய சான்ஸ் இருக்கு, ஒரு 500ல இருந்து ஒரு 600 கோடி வந்து கலெக்ஷன் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு சோலோ ரிலீஸ் அண்ட் 910 ஸ்க்ரீன்ஸில் தமிழ்நாட்டில் மட்டும் அண்ட் வேர்ல்டு வைடில் பெரிய ஒரு கிராண்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஹைப் அப்படிங்கிறதும் பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு படம் ஏகேக்கு ஒரு 500 கோடி படமாக வந்து இந்த படம் டெஃபினட்டாக அமையும் அப்படின்னு தான் வந்து ஒரு பெரிய ஒரு கருத்து அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து உலாவிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி ஏகேவுடைய மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறாங்க. பட் இதை தாண்டி இந்த படம் கண்டென்ட் சொதப்புச்சு அப்படின்னா இந்த படம் போட்ட பட்ஜெட் என்னவோ அதை விட கொஞ்சம் தான் கலெக்ஷன் பண்ணுமே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக பண்ணாது. பட் இந்த படத்துடைய கண்டென்ட் மட்டும் இன்னும் வேறு லெவலில் கிளிக் ஆச்சு அப்படின்னா படம் டெஃபினட்டாக வேறு லெவலில் முன்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு அஜித் சார் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு இதெல்லாம் மொத்தம் அந்த ஸ்டார்டம் எல்லாம் சேர்ந்து டெஃபினட்டாக ஒரு 650 கோடி 700 கோடி லியோ அண்ட் ஜெயிலர் இந்த கலெக்ஷன் எல்லாம் வந்து பீட் பண்ணுறது பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே எந்த படத்தையும் வந்து அனிருத் வந்து பார்த்துட்டாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு, ஒரு ரிசல்ட் கொடுத்தாரு அப்படின்னா அது வேற லெவலில் ரீச் ஆகும், அந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு வந்து ரஜினி சார் நம்ம வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லியிருந்தாரு. பட் அது மாதிரியே இப்போ ரீசெண்டாக மகிழ் திருமேனி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா அனி இந்த படம் பார்த்தாரு, அனிருத் சொன்னது என்ன அப்படின்னா திஸ் வில் பி அ பிளாஸ்ட், இட் ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ் அப்படின்னு வந்து சொன்னார். இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சம்பவம் வந்து பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. படம் தீயா இருக்குது அப்படின்னு. ஸோ என்னை காட்டிலும் அனிருத் வேற லெவலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு மகிழ் திருமேனி அவர்களே வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த படத்தோட கதை அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் டவுன் படத்தோட கதை ஹாலிவுட்லேருந்து இது பண்ணியிருந்தாலுமே பட் இந்த படத்தோட ஒரு பிளாட்டை வந்து அஜித் சாரும் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து அஜித் சார் கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து மகிழ் திருமேனி அவர்கள் வந்து தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் இந்த படத்துடைய கதை அப்படிங்கிறது மகிழ் திருமேனி அவருடைய கதையில். பட் இந்த படத்தோட டைரக்ஷன் மட்டும் அவர் வந்து பக்காவாக பண்ணுறாரு. பட் இந்த கதையோட பிளாட் அப்படிங்கிறது அஜித் சார் வந்து சில ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா முந்தைய காலகட்டங்களில் அஜித் சார் வந்து அசல் படத்துக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சில விஷயங்கள்லாம் எடுத்து கொஞ்சம் சொதப்புன ஒரு வரலாறும் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கதை செலெக்ஷனில் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ஹீரோ தலையிடுறது அப்படிங்கிறது நிறைய விஷயமே இருக்குது. பட் அஜித் சார் இறங்கி சில விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் ஒரு பிளாஸ்டாக வந்து கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறது அவருக்கு வந்து தெளிவாக தெரியும், என்ன மாதிரி கதையை வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு. பட் இந்த படத்தில் இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இது வந்து சாதாரண ஒரு அஜித் படமாக இருக்காது. பட் இது வந்து ஒரு அதாவது மாசு இன்ட்ரோ ஓப்பனிங்கு இன்ட்ரோவல் பிளாக் இதெல்லாம் தாண்டி ஒரு படமாக ஒரு சாதாரண ஒரு படமாக தான் இருக்கும். பட் எல்லா இடத்துலையும் உங்களை வந்து ஒரு மாசான ஒரு சில விஷயங்களை வந்து கண்டென்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு மகிழ் சார் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ எதுவும் முன்கூட்டியே வந்து பெரிய அளவில் எந்த பில்டப்பும் வந்து கொடுக்கல. ஸோ இருந்தாலும் மகிழ் சார் தான் ஒரு இன்டர்வியூவில் வந்து பெரிய அளவில் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே February 6 என்ன தான் நடக்க போகுது. ஸோ இந்த படம் இன்னைக்கு சொல்கிறாங்க சிவகார்த்திகேயன் சாரே வந்து பார்த்தோம்னா இப்போ வந்தவர் 350 கோடி கலெக்ஷன் 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிடுச்சு அமரன் படம். இத்தனை வருஷமாக 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு அஜித் சார். ஏன்னா ஒரு 300-350 கோடி கலெக்ஷன் கூட இல்லையே, சிவகார்த்திகேயனே பீட் பண்ணிட்டாரு அஜித்தை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கெல்லாம் பதிலடி தரக்கூடிய அளவில் விடாமுயற்சி வந்து இருக்க போகுது. டெஃபினட்டாக மினிமமாக ஒரு 400 கோடி மேக்சிமமாக இந்த படம் ஒரு 600 மேலே க்ரியேட் பண்ண படம் இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னா பேன் இண்டியா ஃபுல்லாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஹைப்பு. ஏன்னா புஷ்பான்லாம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ட்ரெண்டில் ஒரு வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு 1000 crore தமிழ் சினிமாவுடைய ஃபஸ்ட்டு 1000 கோடி அடிக்கிற படமாக கூட இது அமையலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விடாமுயற்சி என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு. அண்ட் இந்த படம் 500 கோடி அடிக்குமா இல்லை லியோ ஜெயிலர் கலெக்ஷனை பீட் பண்ணுமா இல்லை பண்ணாதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.